ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன்ல நாம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இந்த சுமோலேஷனும் ஒன்று. ஸோ சுமோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்மால் உபிக்யூட்டின் லைக் மாடிஃபையர் தான் நம்ம சுமோ அப்படின்றோம். ஸோ இது ஹிஸ்டோன்ல நடக்கிற மாடிஃபிகேஷன்னால இது ஹிஸ்டோன் சுமோலேஷன் அப்படின்னு நம்ம இங்க படிக்கிறோம். ஸோ இது பொதுவாக யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்ல பார்க்க முடியும். இது வந்து உபிக்யூட்டின் அப்படின்றதுனால நம்ம யூபிக்யூட்டின் அப்படின் போதே இந்த 26 புரோட்டியோசோம் டீக்ரடேஷன் அப்படின்னு ரிலேட் பண்ணுவோம். பட் இந்த சுமோயிலேஷன்ல வரக்கூடிய இந்த உபிக்யூட்டின் டீக்ரடேஷன் டேக்ஸ் கொண்டது இல்லை. ஸோ இது என்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கோ ஆக்டிவேட்டரா ஆர் கோ ரிப்ரெசரா ஆக்ட் பண்ணுது. ஸோ இது அட்டாச் ஆகும்போது கோ ஆக்டிவேட்டர் ஆகும், இது டி அட்டாச்மெண்ட் ஆகும்போது கோ ரிப்ரெசர் ஆகவும் இருக்கு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ல. ஸோ இங்க பார்க்குறோம் நம்ம இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனை சுற்றி இந்த டிஎன்ஏ இருக்கு. ஸோ இந்த டிஎன்ஏல நம்மளுக்கு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகணும் அப்படின்னா ஆர் இங்க ஏதோ ஒரு டேமேஜ் நடந்திருக்கு டிஎன்ஏல, ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னாக்கா இங்க ஒரு மாடிஃபிகேஷன் லூஸ் ஆகணும். ஸோ இந்த ஹிஸ்டோன்ல மாடிஃபிகேஷன் நடந்தாதான் இந்த டிஎன்ஏல நம்மளுக்கு வந்து ஆக்சசபிள் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஹிஸ்டோன்ல இருக்கக்கூடிய டெய்ல்ஸ்ல நடக்கிற மாடிஃபிகேஷன்ஸ் தான் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். அதுல சுமோயிலேஷனும் இந்த டெய்ல்ஸ்ல வந்து நடக்கும். பொதுவா இந்த சுமோயிலேஷன் எந்த ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட் சைட் செயின்ல நடக்கும்னா லைசின் சைட் செயின்ல தான் நடக்கும். ஸோ இப்படி ஒரு சேஞ்சஸ் பண்றதுனால இதை பிடிஎம் அதாவது போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் குரோமாட்டின் ஸ்ட்ரக்சரையும் சேஞ்ச் பண்ணும், ஜீன் எக்ஸ்பிரஷனையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கு. ஓகே, இப்போ இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கிரிட்டிக்கல் ரெகுலேட்டரா இருக்கு நியூக்ளியர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. மெயினா இந்த செல் டிவிஷன் அப்போ இந்த சென்ட்ரோசோமை வெளியில இருந்து சைட்டோபிளாசம்ல இருந்து நியூக்ளியஸ்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஒர்க்கை இந்த சுமோலேஷன் பண்ணும். அதை தவிர டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்பவும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் செல் சைக்கிள் ப்ரோக்ரஷன் அப்பவும் மைட்டோகாண்ட்ரியல் டைனமிக்ஸ் அப்பவும் ரைபோசோம் பயோஜெனிசிஸ் ஆகும்போதும் டிஎன்ஏ ரிப்பேர் அப்படின்னு இப்பதான் சொன்னோம். அதுக்கப்புறம் செல்லில் டேமேஜ் ஏற்படும் போது அந்த செல் சரி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அது அப்போப்டோசிஸ் பிளான்ட் செல் டெத் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவும் வந்து நடக்கும். ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்பவும் இந்த சுமோயிலேஷன் போய் ஆக்ட் பண்ணும். ஓகே, இந்த சுமோயிலேஷன் பார்த்தோம்னா இந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ல சுற்றி இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல வந்து அட்டாச் ஆகும். ஸோ இது பொதுவாக டெய்ல்ஸ்ல வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்டோன் 1 டெய்லையோ ஆர் ஹிஸ்டோன் 3 டெய்லையோ வந்து அட்டாச் ஆகலாம். ஸோ சுமோயிலேட்டட் ஆன இந்த குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க. நியூ குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் ஹெட்டிரோ குரோமாட்டின் ஸ்ட்ரக்சரா மாறுது. ஸோ கண்டென்சேஷன் இங்க நடக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கண்டென்சேஷன் வேண்டாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சுமோலேஷன் எடுத்துட்டா அப்படின்னா ஸோ இது டீகண்டென்சேஷன் நடக்கும். ஓகே, இப்போ ஸ்மால் உபிக்யூட்டின் மாடிஃபையர் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ சுமோ புரோட்டீன், இது புரோட்டீன் அப்படின்னும் போதே நம்மளுக்கு தெரியும் இந்த புரோட்டீன் வந்து நிறைய செயின் ஆஃப் அமினோ ஆசிட்களால் ஆகப்பட்டது. அதில் என் டெர்மினல் சி டெர்மினல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதனுடைய சி டெர்மினல்ல தான் இந்த ஆக்டிவேஷன் நடைபெறுது வித் ஹெல்ப் ஆஃப் சுமோ ஆக்டிவேட்டிங் என்சைம் E1. ஸோ இந்த என்சைம் E1 அதாவது SAE1 இருக்கு இல்லைங்களா, ஸோ இதனால ஆக்டிவேட் ஆகப்படுது. அதுவும் எனர்ஜியான ETPயை யூஸ் பண்ணி. இந்த ஆக்டிவேஷனுக்கு அப்புறமா எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த E2 அப்படின்ற UBC9 சுமோ கான்ஜுகேட்டிங் என்சைம் இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. அதுலேயும் சிஸ்டீன் குரூப்ல போய் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த சுமோ. ஸோ இந்த சுமோ டிரான்ஸ்ஃபர் ஆனது வந்து என்ன சொல்றோம்னா கான்ஜுகேஷன் அப்படின்றோம். கான்ஜுகேஷனுக்கு அப்புறம் வர்றது தான் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர், புரோட்டீன் டிரான்ஸ்ஃபர். இந்த சுமோ புரோட்டீன் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படின்னா ஸோ E2 கிட்ட இருந்து இந்த E3 என்சைம் சுமோ லிகேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சுமோ லிகேஸ் தான் இந்த டிரான்ஸ்ஃபரை ப்ரொமோட் பண்ணுது E2 கிட்ட இருந்து இந்த டார்கெட் புரோட்டீனான ஹிஸ்டோன் புரோட்டீனோடைய இந்த லைசின் குரூப்ல வந்து அட்டாச் பண்றதுக்கு. ஸோ இப்படி அட்டாச் பண்ணி இந்த ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் வந்து இங்கே நடக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது சுமோயிலேஷனும் நடக்கும், அதாவது ரிமூவல் ஆஃப் சுமோ குரூப் ஃப்ரம் திஸ் டார்கெட் புரோட்டீன். ஸோ இது எதன் மூலியமா நடக்குது அப்படின்னா சுமோ ஸ்பெசிபிக் புரோட்டீஸ் மூலமா தான் இது நடக்குது. இப்படி இந்த சுமோ திரும்ப ரீசைக்கிள் ஆகுது. ஹியூமன் செல் உடைய ஹிஸ்டோன்ல நம்மளுக்கு இந்த டார்கெட் சைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த ஹிஸ்டோன்ல இருக்கக்கூடிய லைசின் 12 ஆஃப் ஹிஸ்டோன் 4, அதுக்கப்புறம் லைசின் 18 ஆஃப் ஹிஸ்டோன் 3, அதுக்கப்புறம் ஹிஸ்டோன் 2A இருக்கக்கூடிய இடத்துலையும், அதாவது இது ஹிஸ்டோன் 2A.X15 அப்புறம் ஹிஸ்டோன் 1 இதெல்லாம் வந்து வேரியன்ஸ் வந்து டார்கெட் சைட்டா இருக்கு ஹியூமன் செல்ஸ்ல. அதே மாதிரி செகரோமைசஸ் செராவேசியில எது டார்கெட் சைட்டா இருக்கு ஹிஸ்டோன்ல அப்படின்னா ஹிஸ்டோன் 2A வேரியன்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்டோன் 2AZ. ஸோ ஹிஸ்டோன் 2A வேரியண்டான ஹிஸ்டோன் 2AZலையும் ஹிஸ்டோன் 3 வேரியண்ட்லையும் நடக்குது. ஸோ அதை தவிர சில ஹிஸ்டோமோ அட்டாச்மெண்ட் சைட்ஸ் எதுனா ஹிஸ்டோன் 2Bல லைசின் 6, 7, 16, 17லையும், ஹிஸ்டோன் 4ல லைசின் 5, 8, 12, 16லையும் ஆன் 20லையும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பொதுவாக ஹிஸ்டோன் உடைய இந்த லைசின்ல மட்டும்தான் இந்த ஸ்பெசிஃபிக் சுமோலேஷன் வந்து நடக்குது அப்படின்னு தெரிய வருது. ஹிஸ்டோன் சுமோலேஷன் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த ஜேர்னலை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம்.
ஹிஸ்டோன் சிமுலேஷன் பற்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.